எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கால் பாத வலி குறித்து பார்க்க போகிறோங்க. அதாவது கால் பாதத்தில் வலி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. பட்டு பெரும்பாலும் 90% பார்த்தீங்கன்னா இப்போ இதான் கால் பாதம். என்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஒரு ஹியூமன் மாடல் தான் இது. எக்ஸாக்ட் அனாட்டமி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எலும்பு வளர்ந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதே தான் எக்ஸ்ரேலையும் தெரியும். பெரும்பாலானவங்களுக்கு நார்மலாகவே இது இருக்குங்க. மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? மெயின் காரணம் இங்கேருந்து நிறைய தசைகள் இந்த இடத்துல அட்டாச் ஆகி வரும். இந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஃபேஷியா. இந்த ஃபேஷியா இழுக்கப்படுறது, ஸ்ட்ரெச் ஆகிறது, வீங்கிறது, அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணங்க. பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் உங்களுக்கு கால் பாதத்தில் வலிங்கிறது ஏற்படும். இன்னொன்று, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகள், ஃபேட், இதெல்லாம் வயது ஆக ஆக கொழுப்புகள் குறையுது. ஃபேட் குறையிறதுனால இந்த இடத்துல பாதத்தில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய குஷனிங் கிடைக்காது. இன்னொன்று, நம்ம சரியான ஃபுட்வேர் காலணி அணியலை அப்படின்னா, அது ரொம்ப ஹார்டாக கடினமாக இருந்துச்சு அப்படின்னா, அது கீழே இருக்கக்கூடிய தசைகளை அழுத்தி 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 இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் போய் அதனால் டென்ஷன் ஆகும். இந்த மசில் டென்ஷன்லாம் ஆகும். இந்த ஃபேஷியா இழுக்கப்படுறதுனால உங்களுக்கு வலி வரும். ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்கிறேங்க. இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக் என்ன தெரியுங்களா? இப்படி இழுத்திருக்கக்கூடிய அந்த ஃபேஷியாவை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடணும். அதாவது 5 நிமிஷம் எப்போல்லாம் அந்த வலி வருதோ, நீங்கள் வலி இருக்க காலை எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெச் ஆகி இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு வலி ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெச்சு வலியை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ஸ்ட்ரெச் ஆகிருக்க இதை ஒரு கையால் இந்த விரல்களை பிடிச்சி மடக்கணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு மடக்குனீங்கன்னா இந்த இடம் அப்படியே கம்ப்ரஸ் ஆகுதா? இந்த இடம் கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த ஃபேஷியா ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்த ஃபேஷியா ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி 5 நிமிஷம் பிடிச்சிருங்க காலை. 5 நிமிஷம் கழிச்சு விட்டுருங்க. 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா அந்த வலி குறைஞ்சிருங்க. இல்லைனா காலுக்கு கீழே பால் வச்சு ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லிட்டு காலோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளாஸ்டர் போடுறது, அது இல்லாமல் சில ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குங்க. வலி மாத்திரையை விட பல டெக்னிக்ஸ் இருக்குது இந்த கால் வலியை குறைக்கிறதுக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே சரியான மெத்துன்னு இருக்கக்கூடிய ஆர்ச் சப்போர்ட், நடுப்பகுதிக்கு பாதத்துக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய நல்ல காலணி இல்லைன்னா ஷூ கூட அணியலாங்க. உங்கள் வலி நல்லாவே குறையும். ஆக இந்த சிம்பிளான டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.